ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஆத்விக் அவர்களுடைய விடாமுயற்சி தான் குட் பேட் அக்லி. விடாமுயற்சினா இத்தனை வருஷமா அவர் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து விடாமுயற்சி விட மாட்டீங்கல்ல. ஏங்க விடாமுயற்சி நல்ல படம் தானேங்க. நல்ல படம், நல்ல படம். விடாமுயற்சி அதாவது ஆத்விக்னுடைய விடாமுயற்சி. எப்படியாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு தலையை வச்சு ஒரு படம் பண்ணோம். அவர் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு வந்துட்டு அவர் வீட்டு திருவான்மையூர் வீட்டு வாசல் நின்று எல்லாம் கதறி எழுதிருங்க அவர் எப்படியாவது பாத்திர முடியாது அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பாய்க்கு வந்துட்டு அவருடைய விடாமுயற்சிக்கு குட் பேட் அக்லி வந்துட்டு ஒரு நல்ல தீனி. படமாக வந்துட்டு உண்மையிலேயே 2 மணி நேரம் 20 நிமிஷம் நமக்கு போனதே தெரியல. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகுது, எந்த இடத்துல லேகே கிடையாது, பிரில்லியண்டான ஒர்க்கிங். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இன்றைய தேதியில் வந்துட்டு ஒரு படத்தை ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் தேட்டரில் உட்காந்து ஃபோனை நோண்டாமல் படம் பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய சாதனை, பெரிய விஷயம். யாருமே ஃபோனை நோண்ட நீங்கள் குனிஞ்சாதான் பிஜிஎம் போடுறாங்க. ஆமாம், குனிஞ்சா பிஜிஎம் போடும்போது இதில் தான் வருதான்னு சொல்லிட்டு உடனே உள்ள வச்சுட்டு அங்கே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆமாம், பக்கத்தில் அடிச்சிருவானுங்க படத்தை பாடுறா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணிட்டாரு, எந்த இடத்துலையும் லேக விடலை. ஆனால் நீங்கள் மார்க் ஆண்டனி மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு போக முடியாது. மார்க் ஆண்டனியில் வந்து எஸ் ஜே சூர்யா மாதிரியான ஒரு பவர் ஹவுஸ் இருந்தாரு, அது வந்துட்டு ஒரு நல்லா இருந்தது. இதுல என்ன இருக்காருல்ல, அர்ஜுன் தாஸ் இருக்காரு.